ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி ஆளே இல்லாமல், அதாவது யாருமே இயக்காமல் தன்னாலே பறந்த ஒரு விமானத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மத்திய ஆப்பிரிக்க நாடான அங்கலோ அப்படிங்கிற இடத்துல உள்ள ஏர்போர்ட் நிலையத்தில் தான் இது நடந்திருக்கு. அந்த விமான நிலையத்தில் அப்போ முழுசாக ரெடியாகாத ஒரு விமானம் அங்கே இருந்திருக்குது. அவங்க அப்போ அதை முழுசாக ரெடி பண்ணவே இல்லையாம். அந்த ஏரோப்ளேனுக்கு முழுசாக பெயிண்ட் கூட அடிக்கலையாம். 2013 மே மாதம் 25ஆம் தேதி அப்போ திடீர்னு அந்த ஏரோப்ளேன் யாருமே இல்லாமல் தனியாக மெதுவாக நகர ஆரம்பிச்சிருக்கு. முதல்ல அங்கே இருந்தவங்க யாராச்சும் இந்த பிளேனை வந்து செக் பண்ணுறதுக்காக தான் இதை இயக்கியிருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இந்த ஏரோப்ளேனில் எந்த வித முன்னறிவிப்புமே இல்லாமல் தன்னால் இயங்கிருக்கு. அப்புறம் தான் எல்லோரும் குழம்பி போயிருக்காங்க. இது எப்படி தன்னால் நகருது, அது யாருமே இல்லாமல் எப்படி நகருது அப்படின்னு எல்லோரும் குழம்பியிருக்காங்க. எல்லோரும் அந்த விமானம் எப்படி நகருதுன்னு புரியாமலே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ இவங்கெல்லாம் உயர் அதிகாரிகளுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ அங்கே விமான கட்டுப்பாட்டு மையத்தில் இருக்கிறவங்க அதை பார்த்து அவங்க சிக்னல் போடுறாங்க. ஆனாலும் அதையும் மீறி அந்த விமானம் போகுது. அப்போ அவங்க அந்த ஏரோப்ளேனில் யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு வாக்கி டாக்கி மூலமாக கேட்குறாங்க. ஆனால் எந்த ஒரு பதிலும் வரவே இல்லை. இந்த ஏரோப்ளேன் மேலே வேறு ஏதாச்சும் ஏரோப்ளேன் மோதிடக்கூடாதுன்ட்டு ஏரோப்ளேன் வர்றதுக்கும் போகிறதுக்கும் அனுமதியை ரத்து பண்ணிடுறாங்க. அப்போ அதிகாரிகள்லாம் இது எப்படி தானாக இயங்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஏரோப்ளேன் திடீர்னு வேகமாக போக ஆரம்பிக்குது. அப்போ அவங்க அந்த விமானத்துக்கு நிறுத்தும்படி தொடர்ந்து ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் எந்த வித பதிலும் வரவே இல்லை. அப்புறம் அந்த ஏரோப்ளேன் தன்னாலே பறந்து போச்சு. அப்போ அங்கே இருந்த அதிகாரிகள்லாம் அந்த விமானத்தை ட்ராக் பண்ணுறாங்க. அப்போ தான் அது அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு மேலே பறந்துட்டுருக்கிறது தெரிய வருது. அப்புறம் 14 நிமிஷம் கழித்து அவங்க ட்ராக் பண்ண அந்த ரேடார்லேருந்து காணாமல் போயிடுது. இதனால் அங்கே இருந்த அதிகாரிகளும் என்ன செய்கிறது தெரியாமல் இருந்தாங்க. ஏரோப்ளேன் காணாமல் போனதுனால அதை நியூஸில் அறிவிச்சிட்டாங்க. அப்போ தான் அதை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக யார் இதில் ஏறினாங்க அப்படின்லாம் விசாரிக்கிறாங்க. அப்படின்னாலும் யார் இவங்களுக்கு இயக்க அனுமதி கொடுத்தாங்க, இல்லைன்னா தீவிரவாதிகளோட செய்யலாம் அப்படின்லாம் விசாரிக்கிறாங்க. அப்புறம் அந்த ஏரோப்ளேனில் சின்ன சின்ன வேலைகளும் பெயிண்ட் அடிக்கிறது தான் மிச்சம் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கடைசியாக யார் அந்த விமானத்தில் ஏறினது அப்படின்னு விசாரிக்கும்போது பென்சி பாடிலா அப்புறம் ஜான் முட்டாண்டோ அப்படின்ட்டு 2 பேர் மட்டும்தான் அந்த விமானத்தில் ஏறியிருக்காங்கன்னு தெரிய வருது. அப்புறம் விசாரித்ததில் அவங்க 2 பேரும் அந்த விமானத்துலேருந்து இறங்கவே இல்லைன்னு தெரிய வருது. இதில் பென்சி பாடியில் வந்து ஒரு விமான இன்ஜினியருங்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஏரோப்ளேனை ஓட்ட தெரியும் அப்படிங்கிறதே தெரிய வருது. அப்புறம் ஜான் முட்டாண்டு வந்து ஒரு மெக்கானிக்குங்கிறதுனால அவருக்கு பிளெயின் ஓட்ட தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏரோப்ளேனில் ஒரு சின்ன வேலை இருக்கிறதுனால தான் அவங்க ஏரோப்ளேனில் ஏறி இருக்கிறதா சொல்கிறாங்க. இதனால் அதிகாரிகளுக்கு இவங்க 2 பேர் மேலேயும் சந்தேகம் வருது. இதனால் பென்சி பாடியில் தான் விமானத்தை கடத்திருக்கிறாங்கன்னு போலீஸ் சந்தேகப்படுறாங்க. அப்புறமே இவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா இந்த விமானத்தை இயக்க குறைந்தபட்சம் 3 பேராவது இருக்கணுமா. இதில் பென்சி பாடிலாக மட்டும்தான் விமானத்தை இயக்க தெரியும். அப்படியே ஜான் முட்டான்னு வச்சு இயக்க வச்சாலும் மிச்சத்துக்கு ஒரு ஆள் இருக்கணுமே, அதை என்ன பண்ணாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படியே 2 பேரும் இயக்குனாலும் அது எப்படி சேஃபாக டேக் ஆஃப் ஆச்சு அப்படிங்கிறது யோசிக்கிறாங்க. இதனால் பென்சி பாடிலா அவங்களோட ஃபேமிலியில் உள்ளவங்கள 24 மணி நேரமும் கண்காணிக்க துவங்குறாங்க. பல மாதமாக அவங்கள கண்காணிச்சியும் அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு எந்த ஒரு தகவலுமே வரவே இல்லை. அவங்களுக்கும் பென்சி பாடிலாவை பற்றி எதுவுமே தெரியல. அப்போ அதிகாரிகள்லாம் பென்சி பாடிலாவும் ஜானோட பழைய ரெக்கார்டுகள்லாம் பார்க்குறாங்க. அதில் அவங்க எந்த ஒரு குற்றத்தையும் இது வரைக்கும் செஞ்சதே இல்லைன்னு இருக்குது. அப்போ இவங்க 2 பேர் தான் அந்த விமானத்தை கடத்தினாங்களா, இல்லைன்னா வேறு யாரும் கடத்தினாங்களா, விமானத்துக்குள்ளே வேறு யாராச்சும் இருந்தாங்களா, அப்படின்னு இல்லைன்னா ஆளே இல்லாமல் ரிமோட் மூலமாக ஒரு இயக்கியிருப்பாங்களோ, அப்படின்னா பென்சி பாடிலாவுக்கு ஜானுக்கு என்ன ஆச்சு அப்படின்லாம் போலீஸ் விசாரிக்கிறாங்க. அதிகாரிகள்லாம் இந்த விமானத்தை தீவிரமாக விசாரணை பண்ணுறாங்க. போன இடத்துல ஏதாச்சும் ஆக்சிடெண்ட் ஆகிருக்குமா அப்படின்லாம் விசாரித்து பார்க்குறாங்க. ஆனால் அதோட பாகங்கள், அதாவது அதோட வெடித்த பாகங்கள் எதுவுமே கடலில் எதுவுமே கிடைக்கவே இல்லையா. அப்புறம் அவங்க இங்கே உள்ள யாராச்சும் தான் கடத்தியிருப்பாங்களா அப்படின்ட்டு தீவிரமாக விசாரிக்கிறாங்க. எவ்வளவோ தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணாலும் அவங்களுக்கு சின்ன ஒரு பார்ட் கூட கிடைக்கவே இல்லையா. இதனால் எல்லா அதிகாரிகளும் எப்படி தான் காணாமல் போயிருக்கோம் அப்படின்ட்டு தலையை பிச்சுட்டு இருந்திருக்காங்க. இன்னும் வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கவே இல்லையா. அந்த விமானத்துக்கு என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.